செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 26ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கக்கூடிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த கைதினுடைய பின்னணிகளும் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்போது நீதிமன்றமானது அவரை சிறைச்சாலையில் தடுத்து வைப்பதற்கான உத்தரவையும் பிறப்பித்திருக்கின்றது எதிர்வரும் 26ஆம் தேதி வரை. இப்போது பார்க்கின்ற போது இந்த விடயம் தொடர்பில் பல கருத்துக்கள் இன்றைய நாளில் நீண்ட வாத பிரதிவாதம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்டது. அதன் போது ஒரு வாதத்திலே அவரது சட்டத்தரணி சார்பில் பல விண்ணப்பங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனாலும் ஒரு முக்கியமான ஒரு விண்ணப்பம் முன்வைக்கப்பட்டது. இதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்களை தடுத்து வைக்க முடியாது என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதுடன் ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி அவர்களும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவரும் அதற்கான சிகிச்சை பெற்று வருவதனால் அவர்களை பராமரித்துக் கொள்வதும் ரணில் விக்ரமசிங்க என்பதனால் அவருக்கான பிணை அனுமதிக்கப்பட வேண்டும். பிணைக்கான கோரிக்கை ரணில் விக்ரமசிங்கவின் சட்டத்தரணிகளால் முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் அந்த விண்ணப்பம் நீண்ட வாத பிரதிவாதங்களை எடுத்தது. இலங்கை வரலாற்றில் ஒரு ஜனாதிபதி அவர்கள் முதன்முறையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் சந்தர்ப்பமாக இது பதிவு செய்யப்படுகிறது. ஆனாலும் கூட அவருடைய பிணை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு அவர் கைவிலங்கிடப்பட்டு இப்போது வெலிக்கடை சிறைச்சாலை பேருந்திலே அழைத்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை எல்லோரும் பார்த்திருப்போம். ஆனால் இந்த கைது விடயத்திலே பல விடயங்கள் பேசப்படுகிறது. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசாரணைக்கு அவர் செல்லுகின்றார். அங்குதான் அவருடைய கைது இடம்பெற்று நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துகிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனாலும் கூட இன்று பேசக்கூடிய ஒரு விடயத்திலே மிக நெருக்கமான விடயமாக இருப்பது, ஒரு யூடியூபர் இந்த விடயத்தை முன்னரே குறிப்பிட்டு விட்டார். அவருக்கு எவ்வாறு இந்த விடயம் தெரியும் என்று நாடாளுமன்றத்திலே பேசிய ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஒரு நீண்ட வாத பிரதிவாதத்தை முன்வைத்திருந்தார். ஆனாலும் கூட அதன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம், இன்னும் பலர் எப்படி அந்த யூடியூபருக்கு இந்த தகவல் வழங்கப்பட்டது, அரசால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயமா என்றும் அவர் கேட்டிருந்தார். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் இறுதியாக இடம்பெற்ற ஒரு நாடாளுமன்ற அமர்விலே கலந்து கொண்ட வேளையில் அவர் ஒரு விடயத்தை மிக நெருக்கமாக சொல்லியிருந்தார். ஒரு ஜனாதிபதியின் செயலாளர்களுடைய விசாரணைகள் முடிந்துவிட்டன, அடுத்து இடம்பெறப் போகிறது என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று குறிப்பிட்டார். ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார், இலங்கையின் சட்டத்துக்குட்பட்டு அல்லது சட்ட வரையறைகளுக்கு உட்பட்டே இப்போது கைதுகள் இடம்பெறுகின்றன என்று குறிப்பிட்டார். ஆனால் இப்போது பல விடயங்கள் இவை தொடர்பில் முன்னுக்கு பின் பேசப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போது பிரித்தானியா செல்லுகின்ற போது 16.9 மில்லியன் ரூபாய் பணத்தினை அவர் தனிப்பட்ட செலவாக பயன்படுத்தினார், அரசு சொத்தினை அல்லது அரச பணத்தினை பயன்படுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட செயலாளராக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதியின் செயலாளர்கள் இருவர் விசாரணை செய்யப்பட்ட சூழ்நிலையில் இவருக்கான இந்த உத்தரவு அல்லது இவருக்கான தடுப்பு காவல் உத்தரவு இப்போது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பு காவல் உத்தரவினை தொடர்ந்து இவர் எவ்வாறு பிணையில் வரப்போகிறார் அல்லது பிணையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்று பார்க்கின்ற போது கோட்டை நீதவான் நீதிமன்றம் நிராகரித்திருக்கக்கூடிய இவருடைய பிணை விண்ணப்பத்தினை இவர் மேல் நீதிமன்றத்தினூடாக பிணை கோரி அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பெரும்பாலும் இவருடைய தடுப்பு காவல் 26 வரைக்கும் நீடிக்கப்பட்டிருப்பதனால் அந்த குறிப்பிட்ட நாட்கள் சனி ஞாயிறு தினங்கள் வருவதனால் இடையில் அதன் பின்னர் வருகின்ற திங்கட்கிழமையில் இவருக்கான பிணை விண்ணப்பத்துக்கு மீண்டும் ஒரு விண்ணப்பம் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பொலிஸ் மா அதிபரும் முன்னாள் ஜனாதிபதியும் சிறையில் இருக்கின்ற சந்தர்ப்பம் இதுவாகவும் பதிவு செய்யப்படுகிறது, குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் கூட இன்னும் ஒரு விடயம் இங்கு பேசப்படுகிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமான வழக்குகள் அல்லது முக்கியமான விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற போது அங்கு நீதிமன்றத்திலே காலம் நேர அவகாசங்கள் அல்லது அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பின்னுக்கு செல்லுகின்ற போது அவை தடுப்பு காவல் உத்தரவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன. கடந்த காலங்களில் அதிகளவானவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் நீதிமன்றம் அல்லது விசாரணைகளை கோருகின்ற போது அவருடைய சட்டத்தரணிகளூடாக அந்த திகதிகளை மாற்றிக் கொள்ளுகின்ற அந்த கிழமைகளின் முன்பகுதியை அந்த விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு நடைமுறை கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் இவ்வாறான சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு இதனை துணிந்து எடுத்தார்? வெள்ளிக்கிழமை அவருக்கான விசாரணை இருக்கின்றது. ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டால் அல்லது தடுப்பு காவலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை வந்தால் அடுத்த கட்டத்து நீதிமன்ற நடவடிக்கைகளை செல்லக்கூடிய வாய்ப்பில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் நள்ளிரவாகிவிட்டது. அதன் பின்னர் பார்த்தால் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நீதிமன்றம் விடுமுறையில் இருப்பதனால் எவ்வாறு இந்த விடயத்துக்குள் ரணில் விக்ரமசிங்க அனுமதிக்கப்பட்டார் அல்லது வழமை போன்று ரணில் விக்ரமசிங்க
ஒரு முன்னாள் ஜனாதிபதியாக இருப்பதனால் இந்த கைதுகள் அசாத்தியம் என்கின்ற ஒரு தைரியத்தில் சென்றாரா என்கின்ற கேள்வியும் பலரிடம் இருக்கின்றது. அதற்கப்பால் 1978 ஆண்டு அரசியலமைப்பின்படி ஜனாதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய விடுபாட்டு உரிமைகளின் அடிப்படையில் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் கைது செய்யப்படவோ அல்லது அவர் மீது வழக்கு தொடரவோ முடியாது. ஜனாதிபதியாக இருக்கின்ற போது என்றுதான் அரசியல் யாப்பு சொல்லுகின்றது. ஜனாதிபதியாக இல்லாத போது அவை எவ்வாறு பயன்படுத்தப்படும் என்பது தொடர்பில் தெளிவாக எந்த ஒரு வசனங்களோ அல்லது தெளிவாக எந்த ஒரு கருத்துக்களோ முன்வைக்கப்படவில்லை. அவ்வாறான சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகள் என்கின்ற வகையில் சில அதிகாரங்கள் அல்லது அவர்களுக்கான சில வரப்பிரசாதங்கள் கடந்த காலங்களில் இருந்து வந்துள்ளது. புதிய அரசு, இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் கூட அங்கு நீக்கப்படுகின்றது. அண்மையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் அமைச்சரவை பத்திரத்தினூடாக நீக்கப்படுகின்ற போது நாங்கள் இதே தளத்தில் குறிப்பிட்டிருந்தோம், ஆக குறைந்தது 2 அல்லது 3 ஜனாதிபதிகள் மீது விசாரணைகள் அல்லது கைதுகளுக்கான ஆரம்ப புள்ளியாக இந்த நீக்கலை பார்க்கலாம் என்று இப்போது அவை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதனையும் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்லாது இந்த ஊழல் விவகாரங்களில் பல விடயங்கள் இப்போது நெருக்கமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அரசியல் தலைவர்களின் ஊழல்கள் பல இருக்கின்றன. ஏன் இந்த கைது மட்டும் இடம்பெற்றது? இந்த கைதின் பின்னணியில் என்ன இருக்கின்றது என்று அரசு கூறுகின்றது. சட்ட ரீதியாக யார் பிழை செய்திருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அரசு கூறுகிறது. ரணில் விக்ரமசிங்கவின் கைது என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் அல்லது பலருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய ஒரு மூளை என்று பலர் குறிப்பிடுவார்கள். ஆனால் அந்த மூளைதான் இன்று சிக்கலாக மாறி இருக்கிறதா என்று பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள். 2 மாதங்களுக்கு முன்னர் கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒரு தூதரகத்திலே ஒரு கலந்துரையாடல் ஒன்று பல கட்சியினுடைய தலைவர்கள் அதே அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோட இடம்பெற்ற போது அந்த ஒரு தூதரகத்திலே ரணில் விக்ரமசிங்க, ஈரான், ஹர்ஷ டி சில்வா போன்றவர்கள் நீண்ட நேரம் அந்த நாட்டின் தூதுவரோடு கலந்துரையாடி இருக்கின்றார்கள். அதன் பின்னர் பார்த்தால் மிலிந்த மொரகொட, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க போன்றவர்கள் இன்னும் ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் அல்லது ஆட்சிக்கான ஒரு பின்கதவால் ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கிய நகர்வுகளில் பலர் ஈடுபட்டிருந்த சூழ்நிலையில் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த கைதானது நீதிமன்றத்தின் குறிப்பிடுவது போன்றும் குற்றப்புலனாய்வுத்துறையினர் குறிப்பிடுவது போன்றும் சட்டத்துக்கு உட்பட்ட அல்லது சட்ட ரீதியான கைது என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. அவற்றுக்கான ஆதாரங்கள் அரசு தரப்பால் நீதிமன்றத்திடம், குறிப்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது இந்த கைதானது அடுத்த கட்டத்தில் எத்தனை கைதுகளுக்கு காத்திருக்கிறது என்கின்ற தகவலும் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அரசு தரப்பில் ஒரு பெரும் பட்டியலை வெளியிட்டிருந்தார்கள். அந்த பட்டியலின் அடிப்படையில் இனி கைதுகள், விசாரணைகள் இடம்பெறுமா என்கின்ற சந்தேகமும் பலரிடம் இருக்கிறது. இப்போது இந்த கைதின் பின்னர் நள்ளிரவில் இந்த கைது இடம்பெற்றிருப்பதனால் அடுத்து என்ன இடம்பெறும்? மக்கள் போராட்டங்கள் இடம்பெறுமா? அல்லது மக்கள் போராட்டங்கள் தொடர்பில் இந்த கைது இடம்பெற்ற போதே மக்கள் போராட்டத்தை போலீசார் மிகவும் லாபகமாக கையாண்டிருந்தனர். ஆனால் இந்த கைதின் பின்னர் ஊரடங்கு சட்டம் அல்லது சட்டத்துக்கு எதிரான சில நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போது அமைதிப்படுத்துவதற்கான அந்த வேலைகள் இடம்பெற்றதா என்று பார்த்தால் எதுவுமே இடம்பெறவில்லை. கைது இடம்பெற்றிருக்கின்றது. இனி வரப்போகின்ற நாட்களில் என்ன இடம்பெறப் போகிறது? மக்கள் எதிர்ப்புகளை வெளிப்படுத்த போகிறார்களா? அல்லது இந்த கைது தொடர்பில் சட்ட ரீதியான கைது என்பதனால் அல்லது சட்ட ரீதியாக இந்த கைது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதனால் இதில் யாரும் எதுவும் கதைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எது எவ்வாறு இருப்பினும் அடுத்ததாக என்ன இடம்பெறப் போகிறது? இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக அடுத்து யார் யார் கைது செய்யப்பட போகிறார்கள்? ரணில் விக்ரமசிங்கவின் கைதானது பலருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் கூட சட்டமாதிப திணைக்களத்தின் சார்பில் இந்த வாதத்தில் கலந்து கொண்ட சட்டமாதிப திணைக்களத்தின் சட்டத்தரணிகள் மிகவும் ஆணித்தரமாக தங்களுடைய வாதங்களை முன்வைத்ததுடன் பலர் ரணில் விக்ரமசிங்க சார்பிலும் ஜனாதிபதி சட்டத்தரணிகள், சிரேஷ்ட சட்டத்தரணிகள் என்று பலரும் இந்த வழக்கிலே அவருக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார்கள். ஆனால் எதுவும் பலனளிக்காது இப்போது தடுப்பு காவலுக்கு சென்றிருக்கின்றார். இனி வரப்போகின்ற நாட்கள் அவருக்கான தடுப்பு காவல் எவ்வாறு பிணையாக மாறப்போகிறது, முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறைச்சாலையிலே எப்படியான வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அல்லது அவரும் சாதாரண கைதிகள் போன்று நடத்தப்பட்டாரா என்பதெல்லாம் இங்கு அடுத்து வரப்போகின்ற கேள்விகளாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன இடம்பெறப் போகிறது. இதன் பின்னர் ராஜதந்திர மட்டத்திலும் கூட ரணிலின் கைதானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுது. ஆனால் யாரும் பாய் துறக்க முடியாது, கண்டனம் வெளியிட முடியாத ஒரு நெருக்கடி நிலை. காரணம் என்னவென்று சொன்னால், சட்ட ரீதியாக சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த கைதுகள் இடம்பெற்றிருப்பதாக நீதிமன்ற நடவடிக்கைகளினூடாகவே இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. எனவே இதனை விமர்சிப்பதற்கோ இது பழிவாங்கல் என்று கூறுவதற்கோ இங்கு சந்தர்ப்பம் இல்லை என்றுதான் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். எது எவ்வாறு இருந்தாலும் ரணிலின் கைதானது ஒரு வகையில்
பலருக்கான ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த காலங்களில் ஊழல் மற்றும் மோசடிகள், அதிகார துஷ்பிரயோகங்கள் என்று பல வேலைகளில் ஈடுபட்டவர்கள் இப்போது ஒரு கலக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. எது எவ்வாறு இருந்தாலும் அடுத்து என்ன இடம்பெற போகிறது, இந்த கைதின் பின்னர் எவ்வகையான அரசியல் சூழ்நிலை இருக்க போகிறது, அல்லது நாடு ஒரு சுமூகமான சூழ்நிலையில் பயணிக்க போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.